शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. श्री गुरुभ्यो नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. பிரம்மலோக கமன மார்க்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தேவயான மார்க்கம். இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போகிறவா எப்படி போகிறா, யார் போகிறாங்கிறதையும் சொல்லணும். உபாசகால்னு பொதுவாக சொல்லப்பட்டது. உபாசகானா எல்லா உபாசகால்னு அப்படி சொல்ல முடியாது. அதில் பார்த்தோன்னா இந்த பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய மார்க்கத்தை சாந்தோக்கிய உபனிஷத்தில் பல உபாசனைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ரெண்டே இடத்துல தான் சொல்லியிருக்கு. உபகோசல வித்யான்னு ஒரு உபாசனை, அங்கே சம்பூர்ணமாக இந்த மார்க்கத்தை சொல்லியிருக்கு, எப்படி பிரம்மலோகத்துக்கு போகிறாங்கிறது. பஞ்சாகிரி வித்யாங்கிறது பிரம்மோபாசனம் இல்லை, ஆனால் அங்கேயும் சொல்லியிருக்கு. மற்ற உபாசனைகளில் இப்போ பர்யங்க வித்யா அப்படின்னு கௌஷீதகி உபனிஷத்தில் இருக்குது, தஹர வித்யா இருக்குது, மது வித்யா, சாண்டில்ய வித்யா, நிறைய வித்தியைகள் இருக்குது. இந்த வித்தியைகள்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்லலை, பேசலை. அதுக்காக இல்லைன்னு இல்லை, அதுக்கு ஒரு அதிகரணம் பண்ணியிருக்கார். அந்த அதிகரணத்தில் எந்த வித்தியைகளுக்கு மார்க்கம் தேவையோ பிரம்மலோகம் போகிறதுக்கு அங்கே எல்லா வித்தியிலையுமே இந்த மார்க்கத்தை சேர்த்துக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டால், இந்த பஞ்சாகிரி வித்தியிலே தத்ய இத்தம் விதுகு ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயித்யுபாசதே அப்படின்னு 2 பேரை சொல்லியிருக்கார். இந்த வித்தியை தெரிந்தவர்களும் இதை தவிர்த்தும் தபசு பண்ணுறவா, தபசுன்னு பேர், சத்தியத்தை உபாசிக்கிறவா, ஸ்ரத்தையோடு உபாசனம் பண்ணுறவா, இந்த மாதிரி இருக்கிறவாளும் அந்த உபாசகர்களும் இதே மார்க்கத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லி. இப்போ இதுலேருந்து நமக்கு கிடச்சி போகிறது பல உபாசனைகளுக்கு இந்த தேவயான மார்க்கம், பிரம்மலோகத்துக்கு போகக்கூடிய மார்க்கங்கிறது உண்டு, சம்பந்தப்படுறது. இதை அங்கே தீர்மானம் பண்ணியிருக்கார். யாருக்கு கிடையாது அப்படின்னு சொன்னால், இந்த உபாசனங்களில் பிரதீகோபாசனம்னு சில உபாசனங்கள் இருக்கு. பிரதீகோபாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபாசனத்தில் இப்போ நாம பிரம்மேத்யுபாசித்த அப்படின்னு வரும். நாமனா சப்தம், சப்தத்தை பிரம்மமாக உபாசிக்கணும். எதை உபாசிக்கணும்? சப்தத்தை உபாசிக்கணும். பிரம்மம்னு நினைச்சு அதை உபாசிக்கணும். இது வாஸ்தவமாக பிரம்மோபாசனம் இல்லை, இது சப்தோபாசனம். இதை பிரதீகோபாசனம்னு சொல்லுவாங்க. பிரம்மோபாசனம்ங்கிறது என்னன்னு கேட்டால், அது இப்போ தஹர வித்தியன்னு இருக்குது. தஹர வித்தியை எடுத்துட்டோன்னா நம்ம ஹிருதயம் இருக்குது, இந்த ஹிருதயத்துக்கு உள்ள ஒரு இடவெளி இருக்குது, அந்த இடவெளியில் பகவானுடைய ஸ்வரூபம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தியானம் பண்ணக்கூடிய உபாசனை. அதெல்லாம் எப்படி பண்ண ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கு. இப்போது பிரம்மத்தை உபாசனம் பண்ணுறவா, பிரம்மமாக வேற இன்னொன்று உபாசனம் பண்ணுறவா, இந்த 2 விதமான உபாசகர்களிலே பிரம்மோபாசகால மாத்திரம்தான் அந்த பிரம்மலோகத்துக்கு அழைச்சின்னு போவான். பிரதீகோபாசகம்னு இதை சொல்லுவா. அந்த வேற ஒன்று பிரம்மமாக, பிரம்மம் இல்லாததை பிரம்மமாக தியானம் பண்ணினுவா இருக்காளே, ஆதித்யோ பிரம்மேத்தியாதேசகான்னு வரும். சூரியனையே பிரம்மமாக தியானம் பண்ணினவா, இதெல்லாம் ஒரு பிரதீகோபாசனை. அந்த உபாசனைக்காரர்களுக்கெல்லாம் பிரம்மலோகம் சொல்லப்படலை, அங்கே இந்த மார்க்கம் வராது அப்படின்னு ஒரு விசாரம் இருக்கு. பிரதீகாலம்பனான் நயதி அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்றார். சரி, இப்போ இவா இந்த மார்க்கத்தில் போறாளோ இல்லையோ, அங்கே பிரம்மலோகத்திலேருந்து ஒருவர் அங்கேருந்து வந்து வித்யுல்லோகத்திலேருந்து இவாளை அழைச்சிண்டு போறான்னு இருக்கு. எங்கே அழைச்சிட்டு போறா? ஒரு இடத்துல பார்த்தா ச ஏனான் பிரம்மகமயதி, இது சாந்தோக்கியத்தில்.
பிருகதாரண்யகத்தில் பார்த்தா பிரம்ம லோகான் கமயதி அப்படின்னு இருக்கு. இப்போ பிரம்ம கமயதி பிரம்ம லோகான் கமயதி ரெண்டு ஸ்ருதிக்கும் நம்ம எப்படி அர்த்தம் எடுத்துக்கணும்? பிரம்ம கமயதி அப்படின்னு நம்ம வச்சுக்கிற அந்த பாட்டத்திலே பிரம்மம்னா பரபிரம்மமா காரிய பிரம்மமா அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணக்கூடிய அதிகரணம் இருக்கு. காரியம் பாதரி ரஸ்ய கத்யுபபத்தே. இப்போ நான் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எல்லாமே அத்வைத சித்தாந்தத்தை ஒட்டி சொல்கிறேன். ஆனால் இந்த சூத்திரார்த்தங்கள்லாம் வேறு சித்தாந்தத்தில் மாறும். ஆனால் நான் சொல்கிறது அத்வைதத்தை படி சொல்கிறேங்கிறதுனாலே காரிய பிரம்மத்தை லோகத்துக்கு தான் அழிச்சுட்டு போகிறான். அங்கே காரிய பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அந்த லோகம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பிரம்மலோகத்தை பற்றி வர்ணிச்சிருக்கு. எங்கெல்லாம் வர்ணிச்சிருக்குன்னு சொன்னால் பல இடத்துல விட்டு விட்டாக இருக்குது. இப்போது பிருகதாரண்யகத்தில் ரொம்ப கொஞ்சம், சாந்தோக்கியத்தில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. தஹர வித்யான்னு ஒரு வித்தியை சொன்னேனே, அந்த வித்தியுடைய வாக்கிய சேஷத்தில் கொஞ்சம் இருக்குது. அங்கே எங்கெல்லாம் சொல்லியிருக்குன்னா, இந்த பிரம்மலோகத்தில் 2 சமுத்திரம் இருக்குது. அரஷ்ட ஹவை ஞஷ்ட அர்ணவௌ. அரண்ய அரன்னு ஒன்று ஞான ஒன்று. இந்த மாதிரி 2 பேர் உள்ள பெரிய சமுத்திரம் போல பெரிய ஒரு ஒரு என்ன சமுத்திரம் போல ஒரு நதின்னு சொல்ல முடியாது, ஒரு தடாகம் அந்த மாதிரி இருக்குது. பெரிய தடாகம் இருக்குது அர்ணவம். அதில் என்ன நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால், இவன் அனுபவிக்கிறதுக்கு தேவையான சாப்பிடக்கூடிய சாமான்லாம் நிறைஞ்சிருக்கு. அரஷ்ட ஹவை நெஷ்ட அர்ணவ் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் சில சின்ன சின்ன குட்டைகள்லாம் இருக்குது. இந்த நம்ம ஜலம் தேங்கி இருக்கிற மாதிரி அங்கே சிலது இருக்குது. அது என்னென்னா ஐரம் மதியம் சரஹா. ஐரம் சரஹா மதியம் சரஹா. அப்படி ஐரம்னா என்ன மதியம்னா என்னன்னு கேட்டால், இரானா அன்னம், அன்னத்தினுடைய விகாரம் ஐரம். இதை அன்ன விகாரம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு சரசங்க இருக்குது. அதே மாதிரி மதியம், அதை சாப்பிட்டா மதம்னா ஹர்ஷம், மதி ஹர்ஷே. அதனால ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, சாப்பிட்டா ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு சரஸ் இருக்குது, ஐரம் மதியம் சரஹா. தது அஸ்வத்த சோமசவனஹா. அங்கே ஒரு அஸ்வத்த விருட்சம் இருக்குது. அந்த விருட்சம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சோமசவனஹா, சோமசப்தத்தினால அமிர்தம். அந்த அஸ்வத்த விருட்சத்துலேருந்து அமிர்தம் அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்கு. அமிர்தம் வழியிறது சோமசவனஹா. அப்பேற்பட்ட அந்த லோகத்திலே ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் அபராஜிதா பூஹு பிரம்மணஹான்னு வரும். அந்த ஊருக்கு அபராஜிதான்னு பேர். அது பிரம்மாவுடைய சொந்த ஊர். லோகம் பெருசாக இருக்குது, அதில் இது ஊர் இருக்குது. அந்த ஊருக்குள்ள பிரபு விமிதம் ஹிரண்மயம், ஒரு அரண்மனை மாதிரி ஒரு கிரகம் இருக்குது. ஆக இவ்வளவு தூரம் அங்கே வர்ணிக்கிறது. இவன் இங்கேருந்து உபாசகன் போகிறானே, இவன் லோகத்துக்கு போகிறான். பரியங்க வித்யாங்கிற அந்த கௌஷிகி பிராமணத்தில் சொன்ன வித்யை இப்படி பார்த்தோம்னா, அந்த உபாசகனை பிரம்மா, இப்போ சொன்னோமே, அந்த பிரம்மா வெளியில் வரவேற்று அவர் உட்காந்துருக்கிற அந்த ஆசனத்திலே நீயும் உட்காரு அப்படின்னு சொல்லி, நீயும் எனக்கு சமமாக இங்கே உட்காந்துக்கலாம். அதே மாதிரி இந்த போகம் பண்ணுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது, நான் எப்படி எடுத்துக்கிறேனோ சங்கோச்சப்படாமல் நீயும் அதை போகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எல்லாம் காண்பிக்கிறார். இது பரியங்க வித்யாங்கிற அந்த இடத்துல. அது இங்கே சொல்லியிருக்கிறத சேர்த்துக்கலாம். பிரம்மலோகத்தில் இப்படி ஒரு வசதி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து அங்கே என்ன வசதி அப்படின்னு கேட்டால், இது சித்தம் முன்னாடி சொல்கிறது. ச எதி பித்ருலோக காமோ பவதி சங்கல்பாதேவாஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி தேன பித்ருலோகேன சம்பன்னோ மஹீயதே. பித்ருலோகம்னா ஏற்கனவே நம்ம பித்ருலோக சப்தத்தினால சொர்க்கலோகம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது இல்லை, இந்த லோக சப்தத்துக்கு சமூகம். பிதானா அப்பா, அப்பாக்களுடைய சமூகம். தன்னுடைய அப்பாக்களை பார்க்கணும். அப்பாக்கள்னா ஒரு ஜென்மாவில் ஒரு அப்பா அம்மா, எத்தனையோ ஜென்மா ஆகிடுத்த. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் ஒவ்வொரு அப்பா அம்மாலாம் இருப்பாளோ இல்லையோ. அப்படி இருக்கும்போது எத்தனை ஜென்மா எடுத்தோமோ அத்தனை அப்பா அம்மாவையும் ஒரே சமயத்தில் இங்கே சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானே. ஆனால் இது நடக்கக்கூடிய காரியம் இல்லை.
ஆனால் அங்கே அவன் ஆசைப்பட்டான்னா உடனே நடந்துருவான். சங்கல்பாதேவாஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தி. இதே மாதிரி சயதி மாத்ருலோக காமோ பவதி. மாதாக்கள் எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான்னா அவன் நினைச்ச மாத்திரத்தில் அத்தனை மாதாக்களும் அங்கே வந்து நின்றுடுவான். தேன மாத்திரலோகேன சம்பன்னா மகியத்தை அவளோடு பேசிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருப்பான். இதே மாதிரி பிராத்தா ஸ்வசா சகா கந்தம் மால்யம் அன்னம் பானம் அது வேணும் இது வேணும்னு ஆசைப்பட்டான். கீதம் வாதித்ரம் ஸ்திரீகள் சொல்லி முடியாது. அவன் என்ன நினைச்சாலும் எல்லாம் வந்துடும். எம் எம் அன்னம் எம் எம் அந்தம் அபி காமோ பவதி சோஸ்ய சங்கல்பாதேவ சமுத்திஷ்டதி. இவன் எந்த விஷயங்கள்லாம் வேணும்னு ஆசைப்படுறானோ இவன் ஆசைப்பட்டால் போதும் உடனே வந்துடும். அந்த இடத்துல ஒரு விசாரம் பண்ணியிருக்கா. சங்கல்பாதேவது தச்ருதேஹே. இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போனவாளுக்கு அங்கே எப்பேற்பட்ட ஐஸ்வர்ய போகங்கள்லாம் வருது, அங்கே என்ன நடக்கிறதுங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு 4 அதிகரணம் இருக்குது. 4வது அத்தியாயம் 4ஆம் பாதம். முன்னாடி ஒரு 3 அதிகரணத்தை விட்டுட்டு அப்புறம் பாக்கி உள்ள அதிகரணம் பூரா இங்கே பிரம்மலோகத்துக்கு போனவாளை பற்றின விசாரம் தான். இந்த சங்கல்பாதேவது தச்சுருத்தேகிற இடத்துல என்ன விசாரம் பண்ணுறான்னா, இவன் வந்து இங்கே சாதாரணமாக நாமெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வேணும்னு ஆசைப்பட்டோன்னா வேணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு அதனுடைய சாதனத்தை யோஜனை பண்ணுவோம். சாதனத்தை யோஜனை பண்ணினதுக்கப்புறம் அதை இது சரியாக வரும்னு தீர்மானம் பண்ணி அதை அனுஷ்டானம் பண்ணுவோம். அந்த சாதனத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ வந்து நமக்கு அந்த சாத்தியம் சித்திக்கும். கிடைச்சதுக்கப்புறம் அந்த பலத்தை அனுபவிப்போம். இதுதான் கணக்கு. இப்படி தானே வருது. அங்கே அப்படி இல்லை. சங்கல்பா தேவ இவன் நினச்சாலே உடனே வந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயத்தனம் பண்ணி இச்சாபூர்வம் வந்ததுக்கப்புறம் அவன் பிரயத்தனம் பண்ணி சம்பாதிக்க வேண்டியதாக இல்லை. அதுதான் சங்கல்பாதேவது தச்ருதேஹே அப்படிங்கிற அந்த அதிகரணத்திலே சொல்லப்படுறது. நினச்ச மாத்திரத்தில் இவனுடைய சங்கல்பம் அங்கே பூர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சு அந்த காரியத்தை செஞ்சு தன்னுடைய சங்கல்பத்தை பூர்த்தி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனை அனன்யாதிபதினு சொல்லியிருக்கு. அனன்யாதிபதினா இவனை பிரம்மலோகத்துக்கு போன இந்த உபாசகனுக்கு இவனை விட பெரியவனாக அவங்க அதிபதியாக யாரும் இல்லை. வந்தால் எல்லாரையும் பெரியவனாக இருக்கான். இன்னொருத்தனுக்கு அடங்கி இவன் இருக்கணுங்கிறது இல்லவே இல்லை. அதனால் இவன் எதை நினச்சானோ இவன் அங்கே போய் சாதிச்சுக்கலாம். யாரும் தடுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு விசாரம். அப்புறம் இன்னும் ஒன்று, ஒரு இடத்துல பார்த்தா பிரம்மலோகத்தில் இவன் இந்த இத்தனை விஷயங்களெல்லாம் பார்த்து அனுபவிக்கிறானே, இதெல்லாம் எப்படி அனுபவிக்கிறான்னு கேட்டால் மனசைவ ஏதான் காமான் பஷ்யன் ரமதே யேதே பிரம்மலோகே அப்படின்னு சாந்தோகி சொல்கிறது. இந்த மாத்திருலோகம் பிதிர்லோகம் போக்குவரத்தெல்லாம் இவன் சங்கல்ப மணினத்தினால வந்தது. இதெல்லாம் நாம் வந்து நினைக்கிறோம் அவன் கண்ணால் பார்க்குறான் காதால் கேட்குறான் அப்படின்னு. ஆனால் மனசைவ ஏதான் பஷ்யன் ரமத்தேன்னு அங்கே வாக்கியம். ஆக இது எல்லாத்தையும் அவன் வந்து மனசனாலேயே பார்க்குறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல மனசனால் பார்க்குறான்னு சொன்னால் மற்ற இந்திரியங்கள்லாம் மனசு இருக்குங்கிற தீர்மானம் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அப்போ தானே மனசைவ பஷ்யன்னு வரும். மற்ற இந்திரியங்கள்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. வேணும்னு ஆசைப்பட்டான்னா அதையும் சம்பாதிச்சுக்கலாம். எப்படி பிதிர்லோகா மாத்திருலோகா இதெல்லாம் வந்து அவன் நினச்சாலே வந்து விடுமோ, அப்போ அதே மாதிரி இந்த சரீரம் இந்திரியம் இதெல்லாம் கூட வேணும்னு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி ஒரு சரீரத்தில் இருந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் இவாளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான்னா அதே மாதிரி வந்துடும். அதில் ஒன்றும் சிரமம் கிடையாது அப்படின்னு இது. அதுக்கு ஒரு அதிகரணம், அதில் 2 சூத்திரம் இருக்குது. தன் வபாவே சந்தியவத்து உபபத்தேகே பாவே ஜாகிரத்வத்து. தன் வபாவே அவன் எப்போ தனக்கு சரீரம் வேணும்னு சங்கல்பிக்கலையோ, சரீரம் வேண்டாம் ஆனால் நான் இது எல்லாத்தையும் பார்க்கணும், இந்த மனசாலே எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்பட்டான்னா அப்படியே பார்க்கலாம். அப்படி எங்கேயாவது பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தியவத்துன்னு சூத்திரக்காரர் திருஷ்டாந்தம் கொடுக்குறார். நாம் சொப்பனம் பார்க்கறது இல்லையா? சொப்பனம் பார்க்குறதே நம்மளுடைய சரீரத்தை ஏதாவது உபயோகப்படுத்துகிறோமா? வெறும் தானே இந்த சரீரம் கிடக்கு. சரீரம் தூங்கிட்டு இருக்கு, கண்ணை மூடிட்டு இருக்கு. இந்த சரீர இந்திரியங்களை உபயோகப்படுத்தி ஒன்றும் சொப்பனம் பார்க்கல.
ஆனால் சொப்னத்தில் எல்லாம் நடக்கிறது, விவகாரம் நடக்கிறது இவன் பார்க்குறான். அப்போ என்னாச்சு, இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தாமலே அவன் அந்த மனசை வச்சுண்டு பார்க்க முடியும் அப்படின்னு ஆச்சு. அங்கேயும் அவனும் பார்க்க முடியும். இவன் பார்க்குறதெல்லாம் பொய்யா இருக்குது, ஏந்திரண்டா போயிடுறது, காணாமல் போய்டுறது, இல்லைன்னு ஆறுது. ஆனால் அவன் சத்திய சங்கல்பா, பிரம்மலோகத்துக்கு போனவான். அதனால சரீரம் இல்லாமலே அவன் மனசாலேயே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானே, ஆனால் அப்படியே பார்க்கலாம். நம்ம சொப்பனத்தில் பார்க்குற மாதிரி அவன் அண்ணா பார்த்து விடலாம் அப்படின்னு ஒன்று. சரீர இந்திரியங்களோடு சேர்ந்து நான் அவளோடு விவகாரம் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானே, ஆனால் அப்படியும் பார்க்கலாம். பாவே ஜாகிரத்வத். ஜாகிரத்னா நம்ம முழிச்சுட்டு இருக்கிறது சரீரம் இந்திரியம் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் உபயோகப்படுத்தி நம்ம பார்க்குறோம். அது எப்போ தேவைப்படும்னா, ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா ஸ்திரீபிர்வா யானையிர்வா அப்படின்னு அங்கே வருது. அந்த ஊரில் அவன் பல பேரோட சேர்ந்து சில காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஜக்ஷத்னா சாப்பிட்றது, எல்லாரோட சேர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுவான். விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அவளோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவான். அப்படிலாம் ஆசைப்படும் போது எல்லாருமா சேர்ந்து வண்டியில் போகணும் அப்படின்னு, காரில் போகணும் அப்படிலாம் ஆசைப்பட்டான்னா, அப்போ இவனுக்கும் ஒரு சரீரத்தோடு இருந்தால் தானே முடியும். இவன் தனக்கு சரீரம் இல்லாமலே மற்ற விஷயத்தை பார்க்கலாம், சொப்னத்தை பார்க்கலாம் போலன்னு சொல்லலாம். ஆனால் மற்றவாள்லாம் இவனை பார்க்க முடியாதே. நம்ம சொப்னத்தில் கூட நாம் யாரெல்லாம் பார்க்குறோமோ அவள்கிட்ட கேட்டால் அவள் நம்மளை பார்த்துருக்க மாட்டான். சொப்னத்தில் வந்தியே நேற்றுக்கு அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தெரியுமோ? தெரியாது. அதனால் நாம் பார்க்கலாம் பேசுகிற அவள் பார்க்க முடியாது. ஆனால் இங்கே ஜக்ஷத்து கிரீடன்னு இந்த கிரீடையெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அவள் அந்த சங்கல்பத்தினால மாதா பிதா, அந்த சகாக்கள் இவாளும் இவனை பார்க்கணும். பார்த்தாதான் இவனால் இதெல்லாம் செய்ய முடியும். அப்போது அந்த இடத்துல இவனும் சரீரத்தை எடுத்துக்கலாம். ஆக நம்ம எப்படி முயற்சிண்டு எல்லாம் போகத்தெல்லாம் அனுபவிக்கிறோமோ, இதே மாதிரி அந்த லோகத்தில் அவனும் ஒரு சரீரம் இந்திரியங்கள்லாம் சங்கல்பத்தினால உண்டாக்கிண்டு அவளோட சேர்ந்து ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹா அப்படின்னு அனுபவிக்கலாம். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, ச ஏகதா பவதி, த்ரிதா பவதி, பஞ்சதா, நவதா, அப்படிப்படிய சஹசிரதா, எத்தனை வேணாலும் ஆகலாம்னு அது ஒன்று தெரியும். இவன் தனியாக ஒத்தனாக இருந்துட்டு எல்லாரையும் பார்த்து பழகணும் அப்படின்னு ஆசைப்படுவான், அது முடியும். 3 பேராக இவனே இருக்கணும், தானே 3 சரீரமாக எடுத்துட்டு எல்லாம் பண்ணணும்னு சொன்னால் அது ஆக முடியும். இதே மாதிரி எத்தனை சரீரம் வேணும்னாலும் அத்தனை சரீரத்தை இவன் எடுத்துக்க முடியும். அத்தனை சரீரம் எடுத்துட்டு அங்கே போய் அந்த சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். இந்த சரீர கிரகண பிரக்கிரியில நமக்கு சில யோகிகளுக்கும் இந்த இது இருக்கு. ஆத்மனோவை சரீராணி பகூனி பரதர்ஷப யோகி குறியாத் பலம் பிராப்திய தைஷ்ச சர்வைஹி மஹீம் விரஜே, இல்லை மஹீஞ்சரேத், மஹீஞ்சரேத்னு தான் இருக்கு. பிராப்னுயாத் விஷயான் கைஷ்சித், கைஷ்சித் உக்ரம் தபஹா சரேத், சங்கிருபேச்ச புனஸ்தானி சூரியோ ரஷ்மிகணானிவ அப்படின்னு மகாபாரதத்தில் ஒரு 2 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறதுனா, இந்த யோகிகளுக்கு யோக பிரபாவத்தினாலே ஒரு விசேஷ சாமர்த்தியம் வரும். அவள் தனக்கு நிறைய சரீரங்களை உண்டாக்கிக்க முடியும். அந்த சரீரங்களை அவள் எப்படி நினைக்கிறாளோ அதுக்கு தகுந்தாப்போல உபயோகப்படுத்திக்க முடியும். சில சரீரங்களை வச்சுண்டு போகங்களை அனுபவிச்சுருப்பா, வேறு சில சரீரத்தை வச்சுட்டு உக்ரமான தபசு அதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருப்பா. அப்போ எப்போ வேண்டாம்னு தோன்றதோ, சூரியன் அஸ்தமிக்கிறச்சே அந்த ரஷ்மியில் எப்படி காணாமல் போய்டுறதோ அந்த மாதிரி இந்த அத்தனை சரீரத்தையும் காணாமல் அடிக்கவும் முடியும். ஒரே க்ஷணத்தை அவள் சங்கல்பத்தினாலே ஒரு சரீரமும் இத்தனை நாள் இருந்தது எங்கே காணாமல் போச்சுன்னு கேட்க முடியாது, எல்லாம் காணாமல் பண்ண முடியும். சங்கிருபேச்ச புனஸ்தானி சூரியோ ரஷ்மிகணானிவ. அப்போ யோகிகளுக்கே இந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் பிரம்மலோகத்துக்கு போனவனுக்கு தாராளமாக இருக்கலாம். அதனால் அவன் எத்தனை ஸ்வரூபமானாலும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன விசாரம் என்ன வருதுன்னு கேட்டால், பிரதீபவத் ஆவேஷா ததாஹி தரிசயதி அப்படின்னு சொல்கிறது. பிரதீபவத்துங்கிறது திருஷ்டாந்தம். நாம் ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை ஏற்றிடுறோமா, இன்னொரு விளக்கை ஏற்றுறோம்.
அது வேற ஒரு வழக்கு தானே. ஏற்றினா அது 2 வழக்கு ஆகிடுமா இல்லையா? பல வழக்குகளை ஏற்றிட்டோன்னா எல்லாம் சேர்த்து ஒரே வழக்கா இல்லை வெவ்வேறு வழக்கா? நிறைய வழக்கு ஆகிறதுங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒன்றுலேருந்து எல்லாம் வருதுங்கிறது கண்டுபிடிக்கிறோம். அதை போல் நான் சொல்கிறது இப்போ அத்வைத வியாக்கியானம். இந்த மனசு இருக்கே, ஆத்மா இல்லை, இந்த மனசு இருக்கே ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனியாக இவனுடைய சங்கல்பத்தினால உண்டாகிறது. சரீரம் எப்படி தனித்தனியாக உண்டாகிறதோ அதே மாதிரி மனசும் இந்த பிரம்மலோகத்தில் போனவனுக்கு அதே மாதிரி யோகிக்கும் சொல்லலாம், வேறு வேறு மனசை உண்டாக்கின்னு விடுறான். ஆனால் இந்த அத்தனை மனசுக்கும் உண்டாக்கப்பட்ட மனசுகள் எல்லாமே ஏற்கனவே இவனுக்கு ஒரு மனசு இருக்கே, அந்த மனசை அனுசரித்துத்தான் போகுமே தவிர இதுக்கு விபரீதமாக போகாது. அந்த மனசை எப்படி சொல்கிறதோ அதுக்கு தகுந்தா போல் அது போகம் பண்ணணும்னா போகம் பண்ணும், தபஸ் அனுஷ்டானம் பண்ணணும்னா அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும். அந்த மாதிரி வரும். பிரதீபவது ஆவேஷா, இதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்லியிருக்கா. இதுக்கப்புறம் இவெல்லாம் பிரம்மலோகத்தில் இப்படி பெரிய சௌக்கியத்தை அனுபவிக்கிறா அப்படிங்கிறத தெரிஞ்சு பிடிச்சா எப்படி அனுபவிக்கிறாங்கிறத பற்றி விசாரம் பண்ணியாச்சு. இவன் என்ன நினச்சாலும் சிருஷ்டி பண்ணலாம் அப்படிங்கிறது வேற தெரியுது. எந்த சங்கல்பிச்சாலும் அது அப்படியே வந்துடும். அப்படின்னா நான் ஒரு ஜெகத் சிருஷ்டி பண்ணுறேன்னு ஆரம்பித்தான்னா, அப்படி ஆசை வந்ததுன்னா அது பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம். அதுக்கு கடைசி அதிகரணத்தில் ஜகத் வியாபார வர்ஜம்னு சொல்கிறேன். இந்த பஞ்சபூதங்கள்லாம் சிருஷ்டி பண்ணுறேன், சம்பூர்ண ஜெகத்தை சிருஷ்டி பண்ணுறேன் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு இவாளுக்கு சாமர்த்தியம் கிடையாது, ஐஸ்வர்யம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த ஐஸ்வர்யங்கிறது நித்திய சித்த பரமேஸ்வரன் ஒருத்தருக்கு தான். இந்த சாதன சாத்தியமான ஐஸ்வர்யம் உள்ளவாளுக்கு இல்லை. இவாளுக்கு சொந்தமாக ஐஸ்வர்யம் கிடையாது. இவா பண்ணின அந்த உபாசனா புண்ணியத்தினுடைய பலமாக இந்த ஐஸ்வர்யம் கிடைச்சிருக்கு இல்லையா? ஆக இந்த ஐஸ்வர்யங்கிறது ஒரு அளவோடு தான் இருக்கும். நிறைய பண்ண முடியும், ஆனால் அந்த அளவுக்கு நிரதிசய ஐஸ்வர்யம் வராது. ஆக ஜெகத் சிருஷ்டியெல்லாம் பண்ண முடியாதுன்னு வச்சுருக்காங்க. அது எப்படி பண்ண முடியாதுங்கிறது எப்படி தீர்மானம் பண்ணுறது? நான் ஒன்று பண்ணுறேனே அப்படின்னு சரி விஸ்வாமித்திரர் ஏதோ பண்ண ஆரம்பித்தார்னு சொல்கிறா. அந்த மாதிரி அது பண்ண முடியாதுன்னு தெரியுது இந்த கிரந்தத்தை பார்க்குறச்ச. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஜகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்கு ஜகத்தை சிருஷ்டியானதை பற்றி நமக்கு தெரியறது வேறு எந்த பிரமாணத்தாலையும் தெரியல. அந்த ஸ்ருதியால் தான் சொல்கிறது. பஞ்சபூத சிருஷ்டியை நம்ம ஸ்ருதியை வச்சுன்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்ருதியை வச்சு தெரிஞ்சுக்கும் போது யாரிடத்துலேருந்து அந்த ஜெகத் சிருஷ்டி வந்ததுன்னு ஸ்ருதி சொல்கிறதோ அவர் நித்திய சித்தராகத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர உபாசனை பண்ணி அங்கே போய் அந்த சக்தியாலே அவர் சிருஷ்டி பண்ணுறாருன்னு ஒரு இடத்துலையும் சொல்லலை அந்த மாதிரி. ஆகையாலே அது உபாசனையால் சித்தமான ஐஸ்வர்யத்தை கொண்டவர் அவர் இல்லை. பரமேஸ்வரர் அவர் சுவாபாவிகமான ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தான் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறாருன்னு எந்த உபனிஷத்தில் பார்த்தாலும் அங்கே அப்படி தான் இருக்கே தவிர இந்த உபாசனா சித்தியால் ஐஸ்வர்யம் வந்தவாள் ஜெகத் சிருஷ்டி பண்ணுறதாக ஒரு இடத்துலையும் சொல்லப்படலை. ஆகையால் இவாளுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது அப்படின்னு தெரியறது. அதனால் ஜெகத் வியாபார வர்ஜம் அப்படின்னு ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதை விட்டுவிடுறேன். பிரம்மலோகத்துக்கு போகிறவாளை பற்றி சொல்கிறச்சே என்ன சொல்லியிருக்குன்னா, அங்கேருந்து போகிறாளே திரும்பி வராளா இல்லையா அப்படின்னு விசாரம் இருக்கு. இந்த ஸ்வர்க்கத்துக்கு போகிறவா இருக்காளே அவன் நிச்சயமாக திரும்புவாங்கிறது தெரியுறது. ஆனால் பிரம்மலோகத்துக்கு போகிறவாளுக்கு கட்டாயமாக திரும்பியே ஆகணுங்கிறது இல்லை அப்படின்னு வருது. அது எப்படின்னு கேட்டால், எத்திர காலே துவனாவிருத்திம் ஆவருத்தியும் செய்வ யோகினஹா அந்த தம் காலம் பக்ஷ்யாமி பரதர்ஷபான்னு சொல்கிறது. அப்போ என்னாச்சு, எந்த மார்க்கத்தில் போனால் நிச்சயமாக ஆவர்த்தி உண்டோ அதையும் சொல்கிறேன். எந்த வழியில் போனால் ஆவர்த்தி இல்லையோ, ஆவர்த்தி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, ஆவர்த்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அந்த மார்க்கத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு அங்கே பகவான் பிரதிஜை பண்ணுறார். அப்படி பண்ணுறச்சே
இந்த தூமாதி மார்க்கத்தில் போட்டுட்டு இப்போ ஏகையா ஆவர்த்தத்தை புனக இந்த தூமாதி மார்க்கத்தில் இவன் போகும்போது சொர்க்கலோகத்துக்கோ மற்ற லோகத்துக்கோ போயிட்டு அங்கேருந்து நிச்சயமாக திரும்பி தான் வந்தாகணும். அங்கேயே இருக்க முடியாது. அங்கேருந்து மோட்சத்துக்கு போகிறத பற்றி பேசலை. போனோன்னா போகலாமோ என்னவோ, சாதாரணமாக திரும்பி தான் வந்துடுவான். க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி அப்படின்னு. ஆனால் இந்த பிரம்மலோகத்துக்கு போகிறாளே, பிரம்மலோகத்துக்கு போனவாளுக்கு அந்த நியமம் இல்லை. அப்படின்னா அங்கே போனவா அத்தனை பேரும் அங்கேயே மோட்சத்தை அடைஞ்சிருவாளா அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்ல முடியாதுன்னு தெரியுது. அது எப்படின்னு கேட்டால், ஆ பிரம்மபுவனால் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதேன்னு சுவாமி சொல்கிறார். பிரம்மபுவனன்னா பிரம்மலோகம் தானே. அப்போ பிரம்மலோக பரியந்தம் போனாலும் அதுக்கு புனராவர்த்தி உண்டு. அதாவது அங்கேருந்து வந்துட்டு திரும்பி போகலாம். ஒரே தடவை தான் போக முடியுங்கிறது அங்கே இல்லை. அப்போ போனால் திரும்பியே வர வேண்டாங்கிறது எங்கேன்னு கேட்டால் மாமுபேத்திய, அது ஒன்று தான். மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜன்ம நவித்யதேன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்ருதியிலையும் பிரம்மலோகம் போனவாளுக்கு சாந்தோக்கியத்தில் பார்த்தா நச்ச புனராவர்த்தத்தேன்னு கடைசியில் முடிகிறது. வேற தேவயான மார்க்கத்தை சொல்கிற இடத்துல பார்த்தா ஏதேன பிரதிபத்தியமானாக இமம் மானவமாவர்த்தம் நாவர்த்தந்தே, இமம் மானவமாவர்த்தம் நாவர்த்தந்தே. இந்த மானவம் ஆவர்த்தம்ங்கிறதுல மன்வந்தரம்ங்கிற ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறான். இந்த மன்வந்தரத்தில் திரும்ப மாட்டார்கள். இந்த மன்வந்தரத்தில், அதாவது ஒரு மன்வந்தர காலம் அவள் அங்கே இருப்பாள், அதுக்கப்புறம் திரும்பலாம் அப்படிங்கிறது தெரிகிறது. பிருஹதாரண்யகத்தை பார்க்கறச்சியும் தேஷாம் இஹ ந புனராவர்த்தி ரஸ்தி அப்படின்னு வருது. இஹ அப்படிங்கிறது இஹங்கிறது தேசத்தை சொல்கிறதுன்னு வச்சுக்கலாமான்னு அங்கே ஒரு விசாரம் வேறு பண்ணியிருக்கார் பாஷ்யத்தில், உபனிஷத் பாஷ்யத்தில். இஹன்னு சொல்லியிருக்கார். இஹனா நாம் இங்கே இருந்துன்னு பேசுகிறோம், அதனால் இந்த பூலோகத்தில் திருப்பி வரமாட்டா அப்படின்னு தானே அர்த்தமாகும். எந்த காலத்துலையும் சொல்லலைன்னு. அது புனராவர்த்தி இல்லைன்னு சொன்னாலே இதே தான் அர்த்தமாகும். அப்போ இஹன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அந்த இஹங்கிறது எப்படி இமம் மாவர்த்தம்னு சொல்லியிருக்கோ அந்த மாதிரி இந்த கல்பத்தில் புனராவர்த்தி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்குன்னு சித்தாந்தப்படுத்திருக்காரு. அப்போ இதையும் நம்ம கீதா வச்சனத்தையும் சேர்த்து பார்த்தோன்னா ஒத்துப்போகும். பிரம்மலோகத்துக்கு போனாலும் திரும்பி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. பிரம்மலோகத்துக்கு போனாலும் திரும்பி வரணும்னு சொன்னாக்க பிரம்மலோகத்துக்கு போனவாள்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கே இருந்துவிட்டு அப்புறம் இங்கே திரும்பலாம். ஆனால் பல இடத்துல அங்கே இந்த மூர்தன்ய நாடியாலே மேலே போகிறவாள் தயோர்த்வமாயன் அமிர்தத்துவமேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அமிர்தத்துவமேத்தின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவள் முக்தி அடைஞ்சிருவா, அவளுக்கு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிகிறது. அமிர்தத்துவத்தை அடைவார்கள். அப்போ அதை எப்படி வச்சுக்கிறது? இவ போயிட்டு திரும்பி வருவாளாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், அந்த அமிர்தத்துவங்கிறது பூத சம்பளவம் ஸ்தானம் அமிர்தத்துவம் ஹி பாஷ்யத்தே அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்சபூதங்கள்லாம் உற்பத்தி ஆகிறதோ இல்லையோ, அதே மாதிரி பிரளயமாகிறதோ இல்லையோ, அந்த பிரளயமாகிற பரியந்தம் அவள் அங்கே இருப்பாள். அது வரைக்கும் அங்கே ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படி வரைச்ச அவளுக்கு அமிர்தத்துவம்னே சொல்லிவிடலாம். இத்தனை காலம் அங்கே இருந்துட்டு வர அளவில் பெரிய காலம் அது, அதனால் அமிர்தத்துவம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆக திரும்பி வருதுங்கிறது உண்டு, புனர்ஜென்மா உண்டுன்னு ஆச்சு. ஆனால் பிரம்மலோகம் அபிசம்பத்தியத்தே நச்ச புனராவர்த்தத்தேன்னு சாந்தோக்கியம் முடியரிச்சே சொல்லியிருக்கு. அங்கே இமம் மானவம் ஆவர்த்தம்னு சொல்லலை. அங்கே எந்த கிரமத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டால், குடும்பே சுச்சௌ ஸ்வாத்தியாயம் அதீயானா. அவன் பிரம்மச்சாரியாரும் என்று ஆச்சாரிய குலாத் வேதம் அதீத்தியாலேருந்து ஆரம்பிக்கிறது. ஆச்சாரிய குலத்தில் போய் வேதாத்தியனெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரகஸ்தனாக ஆகி தன்னுடைய குடும்பத்தில் இருந்துட்டு திருப்பி பிரம்மஜானிகள்லாம் சொல்லிட்டு வேதத்தை மறக்காமல் வச்சுண்டு அதுக்கப்புறம் தார்மிகான் விததத்து தன்னுடைய புத்திராள் சிஷ்யாள் இவா எல்லாரும் தர்ம மார்க்கத்தில் இருக்கும்படியாக செய்து கொண்டு அதுக்கப்புறம் அஹிம்சன் சர்வபூதானி அந்நியத்திர தீர்த்தேபியா
விஹித ஸ்தலத்தில் விட்டுட்டு வேறு எந்த இடத்துலையும் எந்த ஒரு பிராணிக்கும் ஹிம்சை கொடுக்காமல் இருந்துட்டு விஹித ஸ்தலத்தில் விஹிதங்கிறதுனால பண்ணியாக வேண்டியிருக்கும். யாகாதிகள் பண்ணுறதா இருந்தால் க்ஷௌத்த கர்மாவில், மற்ற இடத்துல அஹிம்சன் சர்வபூதானி, எந்த பிராணிக்கும் ஹிம்சை கொடுக்கறது இல்லை அப்படி இருந்துட்டு ஆத்மனி சர்வேந்திரியாணி சம்பிரதிஷ்டாப்பியன்னு இருக்குது. இதை பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல சந்நியாசத்தை வாங்கிட்டுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறா. அப்புறம் இவன் கிரமமாக இதெல்லாம் பண்ணிட்டு சகல் வேவம் வர்த்தயன் யாவதாயுஷம், ஆயுசு பூரா இந்த மாதிரி அவன் இருந்தானே ஆனால் பிரம்மலோகம் அபிசம்பத்தியதே நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல பிரம்மலோகத்துக்கு போகிறான் ஆனால் திரும்பி வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இவாளை பற்றி. இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது. அனாவிருத்தி சப்தாது, அனாவிருத்தி சப்தாது கடைசி சூத்திரம் இதுதான். இந்த அனாவிருத்தி சப்தாத்துங்கிற இடத்துல ஸ்ருதி சொல்லிடுத்தோ, சப்த பிரமாணம் சொல்லியிருக்கு இவாளுக்கு ஆவர்த்தி இல்லைன்னு. அப்போ அவளுக்கு ஆவர்த்தி உண்டு, நாம யார் சொல்கிறதுக்கு? அதனால் ஸ்ருதி பிரமாணத்தினாலே அவளுக்கு மறுபடியும் ஜென்மா இல்லைங்கிறது சித்தமாச்சுன்னா பேசாமல் உட்காந்து ஒத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னான். பேசாமல் ஒத்துக்க வேண்டியது இல்லை, அதுக்கு யுக்தி என்னங்கிறத சொல்லணும். நாம் சொல்லணும்னு இல்லை, சூத்திரக்காரரே சொல்லியிருக்கார். அது எங்கேன்னு சொன்னால், இந்த காரியாத்தையே அப்படின்னு ஒரு அதிகரணம் சொன்னேனே, போன பாதத்தில் உள்ள அதிகரணத்தில் அங்கே காரியாத்தியே தது அத்தியக்ஷேண சக அத்தப்பரம் அபிதானாத் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அதாவது இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு போனவா தஹராதி உபாசனைகள் பண்ணி போனவான்னு வச்சுக்கணும். அது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, பிரம்மலோகத்துக்கு போகிறவாள்லேயே 2 தினசு இருக்குது. ஒரு சில பேர் அங்கே உள்ள ஐஸ்வர்யங்கள்லாம் பார்த்துட்டு வரலாமேன்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்காக போவாள். அவளுக்கு மோட்சம் வேணுங்கிற ஒரு இச்சை இல்லை. அங்கே ஐஸ்வர்ய சொர்க்கத்துக்கு போயிட்டு வரா மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு அது ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போவாள். அந்த மாதிரி உபாசனை பண்ணினவா போயிட்டு திரும்பி வந்துடுவா. ஆனால் சில உபாசனைகள் கிரமமுக்தி பலகம்னு சொல்லுவாள். கிரமமுக்தி பலக உபாசனைகள் என்ன எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த லோகத்தில் சில பேர் உபாசனை பண்ணி உபாசனா பலத்தையும் அனுபவிச்சுட்டு ஆனால் திரும்பி வரத்துக்கு இஷ்டம் இல்லை, அங்கேயே மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவா இருக்காளே, அவளுக்காக ஏற்பட்ட உபாசனைகள். இந்த தஹர வித்யை அநேகமாக நிறைய வித்தியைகள் இருக்குது. ஓங்காரத்தை பிரம்மமாக தியானம் பண்ணுறது அப்படின்னு ஒரு உபாசனம் இருக்குது. இது பிரதீகோபாசனம் தான். நியாயமாக பிரதீகோபாசனத்துக்கு பிரம்மலோகம் கிடையாதுன்னு ஒரு நியாயம். பிரம்மத்தை உபாசனம் பண்ணினாத்தான் அவனுக்கு பிரம்மலோகம். இவன் வேற ஒன்றை பிரம்மமாக நினச்சி உபாசனம் பண்ணானே ஆனால் அது கிடையாது, பிரம்மலோகம் கிடையாது. அப்பிரதீகாலம்பனான்னயத்தின்னு பாதராயணகான்னு சூத்திரத்தில் இருக்குது. ஆனால் சில பிரதீகோபாசனைகளுக்கு ஸ்ருதி நேரடியாக பிரம்மலோகம்னு சொல்லி வச்சிருக்கு. அதனால் இந்த பிரணவோபாசனம் பிரச்சனோபனிஷத்தில் வரக்கூடிய ஏதத்வை சத்தியகாம பரஞ்சாபரஞ்ச பிரம்ம யதோங்காரா தஸ்மாத் வித்வான் ஏதேனை வாயத்தனேன ஏகதரம் அன்வேதி அப்படின்னு சொல்லி பிரச்சனோபனிஷத்தில் ஒரு ஓங்காரோபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. திரிமாத்திர பிரணவோபாசனம் பரபிரம்ம திருஷ்டியா. இது பிரதீகோபாசனம் தான், ஓங்காரத்தை தான் இவன் உபாசனம் பண்ணுறான். ஆனால் இந்த உபாசனையோட பலம் என்னன்னு கேட்டால் பிரம்மலோகத்துக்கு போய் அப்புறம் திரும்பி வரக்கூடாது, அங்கேயே முக்தின்னு சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு, இங்கேயும் பிரம்மலோகத்துக்கு போயிடுறான். அங்கே போய் ச ஏதஸ்மாத் ஜீவகனாத் பராத் பரம் புரிஷயம் புருஷமீக்ஷதே. இங்கே உபாசனை பண்ணினவன் பரபிரம்ம திருஷ்டியா பிரணவத்தை உபாசனம் பண்ணினவன் இவன். அங்கே போனதுக்கு அப்புறம் பராத் பரம் புருஷம் ஈக்ஷதே. அங்கே போய் அவனுக்கு பரமாத்ம சாட்சா்காரம் ஏற்படுறது. பராத்பரம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு அப்புறம் வருதில்லை, அங்கேயே மோட்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த உபாசனைக்கு அப்படி ஒரு சில உபாசனைகளை அந்த மாதிரி சொல்லியிருந்தால் அதை நம்ம இல்லையே சொல்ல முடியாது, அது உண்டு. ஆக இப்படி உபாசனம் பண்ணி, இது கிரமமுக்தி பலக உபாசனை. இப்போ இப்பேற்பட்ட உபாசனை பண்ணி அவள் பிரம்மலோகத்துக்கு போயிருந்தாளே ஆனால் அங்கேயே அவளுக்கு ஆத்ம சாட்சா்காரம் ஏற்பட்டு, இங்கே எப்படி ஆத்ம சாட்சா்காரத்தால் முக்தி வருதோ இதே முக்தியை அவள் அங்கே அடைய முடியும். அவள் திரும்பி வர்றது கிடையாது.
இதுதான் அந்த சூத்திரத்தில் சொல்லியிருக்கு. காரியாத்தியே ததத்தியக்ஷேன. அந்த பிரம்மலோகம்னு எதை சொல்கிறோமோ அந்த பிரம்மலோகம் கூட ஒரு சிருஷ்டியான லோகம், அதுவும் ஒரு சிருஷ்டி பண்ணப்பட்ட லோகம். அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு உண்டு. இத்தனை காலம் ஆயிடுச்சு, பிரம்மாவுக்கு 2 பரார்த்தம் பரியந்தம் அவர் ஜீவிச்சுருக்கா, அந்த காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த லோகம் முடிஞ்சு போச்சு, அது இருக்காது. அப்போ அந்த சமயத்திலே அதுக்கு அத்தியக்ஷர் அதிபதியாக இருக்கக்கூடிய பிரம்மா இருக்காரே, பரார்த்தத்வய ஜீவியான பிரம்மா, அவரோடு சேர்ந்து அவர் மோட்சத்தை விதேக முக்தி அடைஞ்சிருவார். ஏன்னா அவருடைய காரியம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இவருக்கு வேலை இல்லை, அடுத்த வேற ஒரு பிரம்மா வருவார். அப்போ அந்த சமயத்தில் இவாள்லாம் இப்படி கிரமமுக்தி பலகமான உபாசனை பண்ணி அங்கே போயிருக்காளே, இவாளுக்கும் அவளோடு சேர்ந்து மோட்சம். அந்த பிரம்மலோகம் இருக்கிற வரையந்தான் அங்கே இவாளுக்கு சௌக்கியானுபவம். அது போயிடுச்சோ அப்படிங்கிற அந்த காலத்தில் இவ அங்கே முக்தி அடைஞ்சிருவா, திரும்பி வரமாட்டோம். ஆக இந்த விதத்தில் அனாவர்த்தி சப்தாத்ங்கிறத உபாதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சிருக்கு.